ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு புது வீடியோக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நம்ம தமிழ் வைக்கிங்ஸ். தமிழ் வைக்கிங்ஸ் கீழே எழுதிருக்கு, திரும்ப பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம தமிழ் வைக்கிங்ஸ்ல திரும்ப நம்ம கண்டினியூ பண்ற சீரீஸ் தான் டாக்கட்டிவ் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. போன வீடியோ அதேதான் போட்டு, இந்த வீடியோ அதேதான் போட்டு, அவன் இன்னும் திருந்தல மாமா. அவன் திருந்த மாட்டான், அவன் திருந்தவே மாட்டான். பாபா இவரை இன்ட்ரோ듀ce பண்ணிடலாமா? நியூ நம்பர் ஆஃப் சேனல். இவரும் இனி நிறைய பல வீடியோஸ்க்கு நிறைய வீடியோஸ்க்கெல்லாம் வருவாரு. இன்னைக்கு நம்ம டாக்கட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸ்ல பாக்குறதுக்கு முன்னாடி, சாரிங்க நான் மறந்துட்டேன் அந்த விஷயத்த. டாக்கட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸ்ல பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம லோகோவா பார்த்துட்டு வந்துடலாம். 2 seconds for you. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க லோகோவா பார்த்துட்டு வந்திருப்பீங்க. திரும்ப ஹாய் சொன்னதுக்கு பண்ணிச்சுங்க, திரும்ப கமெண்ட்ல போட்டு தாக்காதீங்க. சிரிக்கிறடி வெக்கமா இல்ல? என்ன நீங்க தான் ரசிங்க, அங்க கூட வர. This is an unwanted statement irrelevant to the current situation. சரி டாபிக் வா. இப்போ என்னடா டூஸ்டம் பாம்பி சார். தம்பி கம்மனே இருங்க, உங்களுக்கு தான் வரலல, வராத விஷயத்தை பேசாதீங்க. போறோம் சொல்லு. You ain't stopping me. Hey, step aside my. அதாவது இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, போன வீடியோல நம்ம LIK பத்தி என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? படுவாவீங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். அதான் நம்ம போன வீடியோல ட்ரெண்டிங் ரீல்ஸ் அது LIK தாக்கம் ரொம்ப அடி வாங்கிடுச்சு, அதனாலதான் அதான் போன வீடியோல ட்ரெண்டிங் ரீல்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ நாங்களே ஒரு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு யோசிச்சு உட்காந்து நாங்க ஒரு சேலஞ்ச் தூங்கல ஒரு சேலஞ்சில் இது ஒரு விதமான எப்படி சொல்றது, ஒரு விதமான ஒரு கேம் ஆட்டம் நாங்க ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால பொது மெம்பரி ரூல் ஆட் பண்ணிட்டோம். இது என்ன கேம்னா, ஒரு படம் இருக்கும், அதாவது தமிழ் படத்தை தாண்டி ஒரு படம் இருக்கும். ஹாலிவுட் மூவிஸ் இருக்கும், ஹாலிவுட், பாலிவுட், டாலிவுட், டாலிவுட், கோலிவுட், காலிவுட், மாலிவுட் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நான் சாண்டில்வுட், நிறைய சாண்டில்வுட் இருக்குல்ல. சத்தியமா இந்த சாண்டில்வுட் மலையாளமா கன்னடா கேரளா ஏதோ ஒன்று சாண்டில்வுட்னு இருக்கு, அவ்வளவுதான். அதான் கோலிவுட் தாண்டி நிறைய உட்ஸ் மாலிவுட் இப்பதானே சொல்லி முடிச்சேன். அந்த மாதிரி தாண்டி தாண்டி நிறைய இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஹாலிவுட், காலிவுட் அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம அந்த மாதிரி நிறைய ஃபேமஸான படம், அதாவது KGF, RRR, பாகுபலி, லியோ, சீதாராமன், லியோ காலிவுட்ரா, நம்ம தளபதி சீதாராமன், பேன் இந்தியாமா, தேவாரா, அந்த மாதிரி நிறைய படம் இருக்கும். அந்த மாதிரி நிறைய படத்துல இருந்து அந்த அதுல இருந்து ஒரு படம் எடுத்து அதுல தமிழ் ஆக்டர்ஸ் நடிச்சா எப்படி இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு தமிழ் ஆக்டர்ஸ் நடிக்க வச்சா எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்க போறோம். அதுல பெஸ்ட் ஆக்டர்ஸ் நம்ம அங்க கேஸ்ட் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி அந்த வரிசையில் நாங்க படமாட எடுக்க போறோம். நீ ப்ரோ கேஸ்ட் பண்ணு, ப்ரோக்கோலி பண்ணி சரி காமி நானும் சொல்றேன். இவனுங்க குடுக்குற பிரஷர்ல தான் நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். அந்த அந்த மாதிரி ஒரு KGF chapter 2 அதான் நாங்க ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்டா சூஸ் பண்ணிருக்கோம். KGF chapter 2 நாம chapter 2 தான் நானே பேசிட்டு இருக்கேன். எனக்கு சங்கடம் இப்ப அந்த யாஷ் பதிலா தலைவன் போன வீடியோ நான் பார்த்து எடிட் முடிச்சதுக்கு அப்புறம் இதுல போட்டோ போஸ்ட் கொடுக்குற மாதிரி இல்லை. நான் உங்களுக்கு முன்ன போன வீடியோட கிளிப்பிங் சைடுல போட சொல்றேன். இப்பயே ஸ்கூல் கோ போற பாங்க இப்படியே இதான் இப்பயும் பாருங்க அப்படியே இருக்கு, எரிச்சலாம இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஓடுறீங்க வந்து நம்ம சேனல் தூக்கிட்டே உட்கார்ந்து அடுத்தது எங்க சேனலுக்கு இன்னொரு போஸ்ட் கொடுக்க ஆள் வந்துட்டாரு.
இப்ப நாங்க 2 பேரும் பாடி நாங்க 2 பேரும் மட்டும் ஒரு வீடியோல 3 பேர் பேசினா நல்லா இருந்தா அடுத்த இன்னொரு ஆள் இறக்கலாம். இப்ப ஒன்னு சொல்லிட்டு அந்த 2 நாய்க்கு குத்த வச்சு உட்கார்ந்துருக்கு. வெறி வருது சார். சரி இப்ப வந்து KGF சாப்டர் 2ல நான் புடிச்சு தமிழ் ஆக்டர் யாரை போட போறோம். இப்ப யாஸ் பர்ல யாரை போட போற நீ? நான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் யாஸ், அதாவது நம்ம KGF சாப்டர் 2ல ஹீரோ யாஸ். ஓகேவா? யாஸ் யார போடுங்க. உன்னோட தமிழ் ஆக்ட்ரஸ் வந்து யார் யாஸோட கேரக்டர் நல்லா இருப்பான்? நல்லா இருக்காங்க பாத்தீங்கன்னா விஜய் இருக்கும். நல்லா இருக்காங்க பாத்து. நல்லா அந்த இடத்துல எனக்கு பிடிச்சது விஜய் இருக்கும். உனக்கு பிடிச்சது விஜய். நீ சொல்லு. எனக்கா நீ எதுக்கு அவர்கிட்ட அவனா கமெண்ட் கரண்ட் ஃபிளாஷ் வீடியோ. இங்க கரண்ட் இல்ல, அதனால ஃபிளாஷ் அடிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எனக்கு அர்ஜுன் தாஸ். அர்ஜுன் தாஸ் யாஸோட கேரக்டர் அர்ஜுன் தாஸ் தான். சி அவன் பேர் என்ன? விக்ரமோட பையன் துருவிக்ரமா. அர்ஜுன் தாஸ்க்கு துருவிக்ரம் இல்ல, பேசிட்டு அர்ஜுன் தாஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் அந்த வாய்ஸ்ல இருக்கும். அர்ஜுன் தாஸ் தான் எனக்கு வேணுமா? விடுங்க, அர்ஜுன் தாஸ் தான். நீங்க சூர்யா இருந்தா நல்லா இருக்கும். மாணிக்க லாரன்ஸ் வீடு அது. நல்ல காம்பினேஷன். ஐ லைக் சூர்யா. சரி இப்ப ஹீரோயின் டேய் அவனை எதுக்கு லைவ் புடிச்சிட்டு அதுக்கு என்ன அவசரம் உனக்கு? அட்டாக் அட்டாக் தம்பியோட வீடு தான் இது. தம்பியோட வீடு அவன் நமக்கு ஓசியில பர்மிஷன் கொடுத்துருக்கான். அதையும் இவன் சொல்றது எதுவும் கண்டுக்க சேனல் ஆபீஸ்லாம் இல்ல. அதாவது KGF யாஸுக்கு பதிலா சூர்யா போலாம் நல்ல சாய்ஸ் கொடுத்துருக்காரு. என்னோட ரெக்கமெண்டேஷன் சூர்யாவா தான் இருக்கும். நான் சூர்யாக்கு ரெக்கமெண்டேஷன் தான் பண்றேன். சோ சூர்யா will be perfect for இவனுங்க தற்கொலை இவன் அர்ஜுன் தாஸ் சொல்றான். எதுக்குன்னு கேட்டா வாய்ஸ் வெறி வருது சார். தளபதி விஜய்க்கு ஒரு கேரக்டர் இருக்குப்பா, யூனிக்னஸ் இருக்குப்பா. யாஸ் அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் கேட்டிருக்கியா? சரி சரி பண்ணு. அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் இருக்கு. அதுல நீ பேசுற. ஏன் சொலட்டி உட்காருங்க. சரி நீ யார் சொல்ற? நீ சொல்லவே இல்ல உங்க இருக்க. எனக்கு அர்ஜுன் தாஸ் ஃபேன் இருக்கு. விஜய் ஃபேன் சொல்லிருக்காங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சூர்யா ஃபேன் சூர்யா நானும் சூர்யா அந்த நான் தான் சொல்றேன். நீ தானே சூர்யான்னு சொன்னது. இப்ப சொல்லல இல்ல சொல்லு யாருங்க? இங்க பாருங்க சிங்களர் மார்க்கெட்ல போட்டு பாட்டு இப்ப போட்டு தம்பியா பாக்குற பாத்தீங்களா? எனக்கும் சூர்யா வேற யார் இருக்கா? சரி எப்படி இவரு ஆர்யா. ஓகே ஆர்யா ஒரு மாதிரி பாடியும் இருக்கும். ஏன்னா KGFல நம்ம யாஸ்க்கு பிடிச்சது அவரோட பாடி பில்டிங் தான். ஆர்யாவுக்கு ஒரு மாதிரி பாடியும் இருக்கும். சோ ஆர்யா நான் 6 பேக் கிட்ட பண்ணிக்கிறேன். ஏ வேம்பளே உன்னை அடிச்சு நான் தூக்குறேன்டா. டேய் இல்லடா நீ அவனுக்கு சொன்னா எனக்கு என்னோட பிரமிட் சூர்யா. A few moments later. சொல்லக்கூடாது. ஆனா இந்த கேம் ராக்கி பாய்க்கு நல்ல பெர்ஃபெக்ட் மேட்ச்ல சூர்யா. சோ we select சூர்யா. வின்னர் இஸ் வின்னர்லாம் இல்ல, சூர்யா செலக்ட் ஆயிட்டாங்க. அடுத்தது கீர்த்தி செட்டி. ஹீரோயின்டா ஸ்ரீநிதி செட்டி. சாரி இப்ப கீர்த்தி செட்டி எல்லைக்கே போற ரொம்ப தாங்க. ஹீரோயின் ஹீரோயின் பாத்துட்டு வந்துட்டு ரொம்ப அலப்பு பண்றான் ப்ரோ. ஹீரோயின் யாரு? ஸ்ரீநிதி செட்டி. ரீனா. சொல்லு யார் ஹீரோயின் யாரு? நான் போன்ல போட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். வேற என்ன பண்றது? நேம்ல வாய் சரி ஹீரோயின் சொல்றேன். ஸ்ரீநிதி செட்டி. தமிழ் கேரக்டர்ஸ். தமிழ் கேரக்டர்ல சமந்தா. வனிதா பிரிஜ். அவங்க கேரளா 4 படம் உள்ள வந்துட்டாங்க. அவங்க டேய் நாம சொல்றது தமிழ் ஆக்டர்ஸ். தமிழ் அவங்க தமிழ்ல பேசுறாங்கன்னு சொல்லிட்டு சரியா நல்லா வந்துட்டா. திஷா. நயன்தாரா. ஆமா நயன்தாரா. கீர்த்தி சுரேஷ். ஒரு மாதிரி அவங்களும் ஆவரேஜ் ஆக்டர், இவங்களும் ஒரு மாதிரி ஆவரேஜ்னு இல்ல, 2 பேரும் ஒரே லெவல் ஆக்டர்ஸ். அவங்க யார நம்ம ஒரு மாதிரி சூர்யாக்கு பேர் செட் பண்றோம். சூர்யாக்கு பேர் செட் பண்ணும்போது உனக்கு அந்த ரேஞ்சில உள்ள கேரக்டர்ஸ் நீ இது பண்ண முடியும். சோ சூர்யா அதே நேரத்துல இவங்க கீர்த்தி சுரேஷ் பண்ணும்போது A few moments later. இந்த சூர்யாவும் கீர்த்தி சுரேஷ் தான் பண்ண நினைச்சிருக்காங்க. இல்லடா சமந்தா அவங்க தான் வச்சிருக்காங்க. சூர்யா சமந்தா இது எனக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. சூர்யா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அது எங்க போய் கமெண்ட் பண்ணுவாங்க? போனவே சப்ஸ்கிரைப் கீர்த்தி சுரேஷ் தான் பண்ண நினைச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சூர்யா சமந்தா தான் பண்ண நினைச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நீ என்ன சொன்ன?
த்ரிஷா சூர்யா த்ரிஷா எல்லாம் படம் நடிச்சிருப்பாங்களா? இவன் நயன்தாராங்கிறான். நயன்தாரா படம் எடுத்துருக்காங்க புதிய படம். நயன்தாரா நடிச்சிருக்காங்க நினைக்கிறேன் சூர்யா கூட. இருமுகன் விக்ரம்டா. கம்முனு உட்காரு நீ. கம்முனு உட்கார்ந்து அடி வாங்கி செத்துறாரு. சரி ஓகே இல்லையே, சூர்யா பரவாயில்ல, கீர்த்தி சரி. சுரேஷ். சூர்யா கீர்த்தி சுரேஷ் குட் பேக். சோ ஸ்ரீநிதி ஷெட்டிக்கு கீர்த்தி சுரேஷ் ஓகேவா? நெக்ஸ்ட் சஞ்சய் டட். பின்ன யாரு? சஞ்சய் டட்ரா அதீரா அதீரா சாரி பிஜி தப்பா போகுது. இது அந்த அதீரா அந்த பால கட்டு பால கட்டு பய. A few moments later. இப்ப வில்லன் சொல்லுங்க சாமி. அதான் சஞ்சய் டட் தான் நம்மளோட கேஜிஎஃப் சாப்டர் 2 வில்லன். அந்த சாப்டர் 2 வில்லன் யாரு? தமிழ் ஆக்டர் சுங்க விருப்பம். அதுல வந்து வில்லனா இருக்கிறது அரவிந்த் சாமியை எனக்கு பிடிச்சிருக்கு. அரவிந்த் சாமி அதை அந்த நடிச்சிருந்தா நீ பிடிச்சிருக்கும். பேசுறது எங்களுக்கு தான் புரியலையா இல்ல யாருக்குமே புரியலையான்னு எனக்கு புரியல. அரவிந்த் சாமியா வில்லனா ஒரு நடிச்சிருந்தா அப்படின்னு சொல்றேன். நான் சொல்ல வந்துட்டேன் பாருங்க. இவர்தான் PR3 ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். அவங்க வந்து PR3 யூடியூப்னா அவங்க ஒரு துணிக்கடை வச்சிருக்காங்க. நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். அவரோட பிராண்ட் அம்பாசிடர். நீங்க போன வீடியோல பாத்தீங்கன்னா PR3யோட டிஷர்ட் போட்டிருப்போம். இன்னைக்கு கையெடு அதே PR3 டிஷர்ட் PR3 பேண்ட் தம்பி அவுட்ல இருக்குப்பா. PR3 பேண்ட் கூட போட்டு போய் வைவேன் தம்பி. ஃபுல் PR3 அம்பாசிடர். எப்பறம் இருக்காங்கன்னா நான் எங்க மாமா வீடு PR3 தான் இருக்கு அப்படின்னு உருட்டுறான். சரி விடுங்க. நீ என்ன சொன்ன? அரவிந்த் சாமி. அரவிந்த் சாமி தான் எனக்கு ஓகே. அரவிந்த் சாமி நல்லா இருக்கும். ஆனா அவரு கிழவன் சாமி கிடையாது. அரவிந்த் சாமி எனக்கு கிழவன் சாமி தெரிஞ்சு சீக்கிரம் வீடியோ முடியுப்பா. நான் ஊருக்கு போன கோடு வெட்டி வாங்கிட்டு வரணும் போய். வளராது கம்முனு. அரவிந்த் சாமிய அவரு ஸ்மார்ட்டா ஒரு மாதிரி ஸ்மார்ட் வில்லனா ப்ளே பண்ணா நல்லா இருக்கும் அவர் ரோல். ஓகே வச்சிருக்கோம். எனக்கு விஜய் சேதுபதி வாணிடா. என்ன உங்களுக்கு இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா? நெருப்புக்கொலை இப்படி எல்லாரும் கேட்டுட்டோம். நான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன். சரி ஓகே. சரி வாங்க. நீ நான் சொல்றேன். நான் யார் சொல்றேன்னா முத்துப்பாண்டி பிரகாஷ் ராஜ். அவர் இந்த படத்துல ஆல்ரெடி நடிச்சாரு. கிடைச்சிருக்காரு. ஆமா. ஆமாடா. அவனா ஸ்டோரி டெல்லிங் அவர்தான். முத்துப்பாண்டி பிரகாஷ் ராஜ் ஒரு நிமிஷம் இதோ சமுத்திரகனி. உள்ள நிறைய ஏங்க அவங்க நடிச்ச படம் போய் பாருங்க. என்ன படம் அது? வைகுண்டபுரத்துல பாருங்க எப்படி வில்லத்தனம் பண்ணிருக்காரு. அவரே பாவம் நொண்டிட்டு அவர் சிக்கன் செஞ்சுட்டு அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் நல்லா இருக்கும். ஆளாளுக்கு அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் கீஸ் அர்ஜுன் தாஸ் சார் யார் சார் நீங்க? எனக்கு எனக்கு விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி தான் கேரக்டர் நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி சூர்யா. ஸோ எப்பயும் நாங்க ஒரு படம் எடுத்த ஹீரோ ஹீரோயின் வில்லன் 3 பேர் தான் நாங்க சேர்க்கணும். ஸோ KGF சாப்டர் 2ல நம்மளோட கேஸ்ட் சூர்யா as Rocky Boy and heroine Keerthi Suresh as Reena and Adira as your Vijay Sethupathi. You are selected. இது வீடியோனா எங்க நேர்ல அந்த தேசம் டிபார்ட்மென்ட்டே கொடுக்குறாங்க வீடியோ பார்த்து. அவ்வளவுதான். விஜய் டிவி கார வரைக்கும் நம்மள அடி வாங்க விட்டுருவேன். விஜய் டிவி எங்க அடுத்தது நாம RRR படத்தை பத்தி பார்ப்போம். RRR கேஸ்ட் பத்தி சர்ச் பண்ணு. RRR படம். RRR படத்துல RRR கேஸ்ட் பத்தி நாம பார்க்க போறோம். RRR ஃபுல் ஃபார்மே தெரியாது எனக்கு. ரத்தம் ரவீந்திரன் ராம்சரண். ஒரு ஆளுக்கு வந்து ஃபயர், இன்னொரு ஆளுக்கு வாட்டர். அது படத்துல ராம்சரண் ராஜமௌலி ஜூனியர் என்டிஆர் RRR கர்நாடக். அதாவது இப்ப நம்ம கேஸ்ட். சோ ராம்சரனுக்கு யாரு இருந்தா நல்லா இருக்கும் உங்கள் விருப்பம்? ஹீரோவா பொருளை நிறைய யோசிக்கலடா. தம்பி நீங்க சொல்லுங்கப்பா. தம்பி நீங்க விஜய். ஓகே 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 குட் கேரக்டர். உங்களுக்கு சொல்லு. எனக்கு பார்த்தனா கார்த்திக் சாரி நான் வேற ஏதோ சொல்றேன். கார்த்திகா சொல்றேன். சித்தார்த் டக்கர் சித்தார்த்தா டக்கர் மூடி தெரியல.
சித்தார்த் ஜிகிர்தண்டா சித்தார்த். இது காமியா படத்துல நடிச்சிருப்பாரு ராம் சரண். இங்க பாருங்க guys. அவர் நல்ல ராகவன் சொல்ற ரெண்டு பேரும் நல்ல சூப்பரான. பட் அவரோட கேரக்டர் அந்த படத்துல அவரோட கேரக்டருக்கு ராம் சரண் செட் ஆவாரா? எனக்கு விஜய் செட் ஆக மாட்டாரா? விஜயா நீ ராம் சரண் சரி அது ரொம்ப தடுமாறி. அவர் பேர் வாயிலே வரணும். சூப்பர் ஆக்டர். சரி இப்ப ஜூனியர் என்டிஆர். சோ இவன் லாரன்ஸ் சார் சொல்லிருக்காரு. நான் இது சந்திரன் சித்தார்த் சார் சொன்னேன். நீங்க தளபதி எங்க அண்ணன். எங்க அண்ணன் எங்க அஜித். தம்பி சோ இந்த ராம் சரண் கேரக்டருக்கு செலக்ட் ஆனது தளபதி. நான் இது அஜித் தளபதி தான் பிரிச்சு பேசல. கேரக்டர் வைஸ் அவர் நல்லா இருப்பார். சோ அவர் என்ன நண்பர் சார். ஜூனியர் என்டிஆர் இது ஜூனியர் என்டிஆர் கேரக்டர். ஜூனியர் என்டிஆர் என்ன கேரக்டர் யார் செட் ஆகும்? ஜூனியர் என்டிஆர் ஹீரோயின் சொல்றாங்க. ஜூனியர் என்டிஆர் ஃப்ரெண்ட்ஸ் கமலே புரியலடா. ஜூனியர் என்டிஆர் அதாவது ஜூனியர் என்டிஆர் தான் யாருமே எனக்கு தெரியல. தெரியல ஜூனியர் என்டிஆர் தான் இவரு ஃப்ரெண்ட் பீமாப்பா. பீமா அந்த ஃப்ரெண்டா வரணும். ஜூனியர் என்டிஆர் தான் ஹீரோயின் கேட்டான். யார் சொல்லு? தெரியலடா. சொல்லு. ஃப்ரெண்டா யாரா இருக்கணும்? விஜய் ஃப்ரெண்டா யாருப்பா? யோசி விஜய்யா? விஜய் அஜித் தான்டா. நீ நான் விஜய் ஃப்ரெண்டா கார்த்தி ஒரு மாதிரி காமெடி. சூர்யா ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் படம் நிறைய பேர் பார்த்துருப்போம். ஒரு மாதிரி அந்த காம்போவே டிஃப்ரெண்டா அவங்க மூணு பேர் காம்போ நல்லா இருக்கும். ஜீவா ஜீவா ஃப்ரெண்ட்ஸ். அப்பாஸ். யாருடா? பாகுபலி. அப்பாஸ் யாருன்னு தெரியுமா? சார் நீங்க நான் பிக்கி கேப்ல பாத்துர்க்கேன். அவரே அப்பாஸ். இப்ப முன்னாடி யாரு சொல்லு. இந்த படத்துக்கு நம்ம ஹீரோயின்ஸ் போனா பாதி பேருக்கு மேல வருவாங்க. சோ ஹீரோயின்ஸ் இல்லாம நம்ம விஜய் மட்டும் விட்டுறலாம். ரெண்டு ஹீரோஸ் மட்டும் வச்சுக்கலாம். இல்ல நீ இல்லடா இருக்காண்டா. இல்லடா பிரிட்டிஷ்காரங்க ஹாலிவுட்ல இருந்தா இருக்க முடியும். சோ ராம் சரண் என்டிஆர் மட்டும் வச்சுக்கலாம். ராம் சரண் யார் நீங்க சொன்னீங்க? யார் சொன்னீங்க? விஜய் என்டிஆர் அஜித். விஜய் அஜித் பாரிஸ் குட். அதுக்கப்புறம் இந்த ஆலியா பட் கேரக்டர் கூட யாரையா ஒருத்தங்க ஃபில் பண்ணி விட்டுலாம். ஆலியா பட் நீங்க கமெண்டா சொல்லுங்க. நீங்க சாந்தா அபாஸ் இங்க விஜய் சித்து நீங்க என்ன சொல்லுங்க. சும்மா தான் இருக்கீங்க. தம்பி பாயிண்ட் வரட்டும். அந்த கேஸ் அவரு பாயிண்ட் அது என்ன பண்ணாரு? ரெண்டு ஹீரோ ஒரு ஹீரோயின். சோ ஃபர்ஸ்ட் ஹீரோ ராம் சரண் as தளபதி. சரி ராம் சரண் as தளபதி. அல்லூரி சீதாராம் ராஜு as தளபதி. நெக்ஸ்ட் ஜூனியர் என்டிஆர். இல்ல கொமரம் பீமா. கொமரம் பீமா as அஜித் and சீதா as த்ரிஷா. நீ மட்டும் சொல்லவே சொல்லவே இல்ல. சரி நான் அடுத்த சொல்லலாம். அடுத்த படம் அவ்வளவுதான். உனக்கு எத்தனை படம் போறது? போதும் गाइस. ரெண்டு படம் கூட சொல்ல. லாஸ்ட் படம் நீங்க லாஸ்ட் கொஞ்சம் உங்க ஃபேவரட் படம். ஃபேவரட் படம் டக்குனு 10 9 சீதாராம். ஏய் நம்பர் என்ன கூட சொல்லணும் தம்பி. சீதாராம். சீதாராம் ஓகேவா? 4. சரி ஓகே. சீதாராம் ஓகேவா? சங்கன் செய்த போரே நீ பாடாதடா. சரி எந்திரிச்சு டான்ஸ் போடு. தெரியாத பாட்டு போடு டான்ஸ் போடு. போடு. गाइस என்சா போற முட்டை கழிக்கிய. டேய் அங்க தப்பா நினைப்பாங்களா? வந்து உட்கார டான்ஸ் கம்பெனி டான்ஸ் எல்லாம் பார்க்கல. இது டான்ஸ். அந்த கம்பைன் செய்த கட்டல் கட்டல் தான். கட்டல் தான். கம்பன் செய்த போரே சீலை அதைத்தான் இப்பவே சொன்ன உட்கார வைக்கிறான்னு. கேட்டியா? கேட்டியா? A few moments later. எல்லாம் சண்டை போட்டு டிஸ்கஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டோம். அதாவது நம்ம என்ன சீதாராமன், துல்கர் சல்மான், ராம் ஆஸ் துருவிக்ரன் அண்ட்
குயின் சீதா சீனா சீதா சீதா என்ன சொன்னீங்க? பிரின்ஸ் நோஜகான். நூர்ஜஹான் ஏய் நூர்ஜஹான் ஏதோ ஒரு கான் முடிய டைம் Prince Nurjahan as Sai Pallavi and Rashmika Mandana as Gauri or else அவங்க அந்த கோட் படத்துல ஒரு ஹீரோயின் வருவாங்க அவங்க சிம்ரன் சிம்ரனா தான் பேரு. உலகமா விட்டுருங்க அந்த கோட் படத்துல ஒரு ஹீரோயின் வருவாங்க. தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க திரும்ப. தப்பா அந்த வீடியோ செல்படி வைக்கிறேன். போறேன் எங்களுக்கு சான்ஸ் கொடுக்குற. சோ அவங்க தான் அந்த ராஷ்மிகா மந்தனாவோட கேரக்டர். ஐயா டைம் ஆச்சு போங்க. டைம் ஆச்சு எனக்கு. சோ நாங்க இதோட 3 படத்துக்கு 3 ரிவ்யூஸ் கொடுத்துருக்கோம். ரிவ்யூ இல்ல கேரக்டர் பத்தி பேசிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நாங்க பண்ண கேரக்டர் ஸ்பெசிஃபிகேஷன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக்ஸ் தெரி கொடுங்க. இன்னொருத்தர சப்ஸ்கிரைப் மட்டும் ப்ளீஸ் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பையா பெல் ஐகான் பையா. தேவி சப்ஸ்கிரைப் மாதிரி அஸ்தா. நான் பேசிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இல்ல இந்த மாதிரியே நிறைய பண்ணணும்னு நினைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்க இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறோம். சோ உங்களின் வீடியோ பெறுவது உங்கள் அன்புடன் நம்ம வீட்டு பிள்ளை, எங்க வீட்டு பிள்ளையான தமிழ் பாய்ஸ். இந்த டாக்கட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் சீரிஸ் இனிதும் தொடரும். வணக்கம். அந்த மாதிரி சொல்லுப்பா. லாஸ்ட்ல இப்பதான் பேரேடா ஆஷர், ஹரிஷ், அபினவ், சந்தோஷ்.